இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. கொஞ்சம் ஆதாரம் குறைவாக இருக்கிறது, பலவீனமாக இருந்தாலும் அந்த அறிவிப்பையும் பல பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். பதிவுல அந்த அறிவிப்பு இருக்கிறது. அதாவது இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தப்சீர். இவங்க தப்சீரை கபீர் எழுதுறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு இதய நோய் இருந்தது, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தது. அப்ப அவங்க ஒரு ஊருக்கு போறாங்க. போய் அந்த ஊர்ல இருந்து கல்வி பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் ப்ராப்ளத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்த உடனே அந்த ஊருக்காரனோ யாரோ வெளியூர்காரர் வந்த இடத்துல ரூகு போயிருச்சுன்னு நினைச்சு கபர்ல கொண்டு போய் புதைச்சிட்டாங்களாம். யார? இமாம் ராசிய உள்ள புதைச்சு கபர்ல அடக்கமும் பண்ணியாச்சு. இந்த காலத்து மாதிரியா இருக்கு, கொண்டு போய் அடக்கிட்டாங்க. இது வரலாறு சில பேர் தங்கள் கிதாபுல பதிவு செய்யறாங்க, சில வரலாற்று ஆசிரியர்கள். இருந்தாலும் அறிவிப்புல பலவீனம் இருக்கிறது. கபர்ல படுத்த உடனே அங்கிருந்து முழிப்பு வந்துருச்சு. எப்படி வெளியே போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். எப்படி வெளியே போறதுன்னு இப்ப அல்லாட்ட துவா செஞ்சாராம். என்னை இந்த இருட்டான கபர்ல இருந்து யாழ்லாம் நீ மட்டும் வெளியே கொண்டு போயிட்டா, என் வாழ்க்கையில உனக்கு ஒரு மகத்தான ஹிதுமத்தை நான் செய்வேன், உனக்காக பெரிய சேவை ஒன்னை செய்வேன்னு அங்கேயே நேர்ச்சி பண்ணியிருக்கார். அந்த நேரம் பார்த்து கஃன் துணிகளை திருடக்கூடிய ஒரு திருடன் கபருக்கு தோன்றான். அந்த காலத்துல கஃன் துணி திருடுபவர்கள்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நீங்க அரபில இன்னைக்கு வரைக்கும் ஃபிக்ஹுடைய கிதாபுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நப்பாஷ்னு ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையே என்னன்னா கஃன் துணி திருடன் அர்த்தம். வெறும் திருடனுக்கு வேற வார்த்தை சாரிக்குன்னு சொல்லுவாங்க, வாசிபன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் கஃன் துணி திருடுறதுக்குன்னு தனியா அரபியில பேரே இருக்குது. காரணம், முன்னொரு காலத்தில் அது ரொம்ப பிரபலம். வறுமையினுடைய உச்சகட்டத்தில் மக்கள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் கஃன் துணி திருடர்கள் இருப்பார்கள். கபரை தோண்டி துணியை எடுத்து கொண்டு போய் எங்காவது மறுநாளை விற்று அதை காசாக்கி கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்துல உயிரோடு அடக்கப்பட்ட ஃபக்ருத்தீன் ராசியினுடைய கபரை தோண்ட போய் அவன் ஓரளவு நெருங்கி கஃன் துணியை இழுக்க போறப்ப அவர் எந்திரிச்சு உட்கார்றாரு. அடிச்சு உளுந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம ஏதாவது ஒரு வகையில நாம ஒரு சூழ்நிலையில எங்கேயாவது கபர்ல யாராவது எந்திரிச்சு உட்கார்ந்தா அவன் வாழ்க்கையில இனிமேல் எந்த காலத்திலும் கஃன் துணியை திருட மாட்டான். ஓட்டம் பிடித்த ஓட்டம். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி வெளியே நேராக பள்ளிவாசலுக்கு சென்றவர்கள் உது செய்து 2 ரக்காத் தொழுதுட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தப்சீரை கபீரை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்னைக்கு எழுத ஆரம்பிச்ச தப்சீர் உலகத்துல இவ்வளவு பெரிய மகத்தான வரவேற்பை பெறும் என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு உச்சகட்ட வரலாற்று சிறப்புகளை எல்லாம் இது பெற்றது.